அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு பதிவு கீழே இப்போ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவலுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிசிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 13/6/2025 இந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1900க்கு அதிகமான காலி பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக டிப்ளமோ ஐடிஐ லெவலில் இருக்கவங்க கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். படித்தவங்க டிகிரிலையும் ஒரு சில போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. வாங்க முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவலுக்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் இருக்கும். நீங்கள் அதில் பார்த்துட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து 712, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 10/2025. ஓகேங்களா? 13/6/2025 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 13/6/2025 அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 12/7/2025. அதாவது நெக்ஸ்ட் ஜூலை மாதம் 12ஆம் தேதி தான் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. ஓகேவா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 58 விதமான போஸ்டிங்க்கு இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 50க்கு அதிகமான 58 போஸ்டிங் இருக்குது. மொத்த காலி பணியிடங்கள் வந்து 1910ங்க. ஓகேவா? 1910 காலி பணியிடங்களுக்கு தான் இது எடுக்கிறாங்க. என்னென்ன போஸ்ட்டுங்கிறது ஃபஸ்ட் நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். கெமிஸ்ட் போஸ்ட்டு அது ஒரு காலி பணியிடங்கள், சர்வேயர் அதுக்கு வந்து 2 காலி பணியிடங்கள், அசிஸ்டன்ட் மேனேஜர் அது 2 காலி பணியிடங்கள், ஜூனியர் இன்ஜினியர் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் 6 காலி பணியிடங்கள், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டு கீழே 3 காலி பணியிடங்கள் சொல்லி ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவர்சீ ஜூனியர் டிராப்டிங் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு இந்த ஊரக வளர்ச்சித்துறையில் இந்த ஓவர்சியர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த போஸ்ட் எடுத்திருக்காங்க பாருங்கள். இப்போ செங்கல்பட்டு, கடலூர், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், ராமநாதபுரம், சிவகங்கை இங்கெல்லாம் இந்த ஓவர்சியருக்கான நோட்டிஃபிகேஷனும் காலி பணியிடங்கள் எவ்வளோங்கிறது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஊரக வளர்ச்சித்துறை கீழே வர்றதுங்க. அடுத்து ஜூனியர் டிராப்டிங் ஆஃபீஸர் வந்து 41 காலி பணியிடங்கள் வந்து நெடுஞ்சாலைத்துறை கீழே வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் இப்போ எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே ஹாஸ்டல் சூப்பரிண்டெண்டன்ட் போஸ்ட் 2 காலி பணியிடங்கள், ஜூனியர் டிராப்டிங் ஆஃபீஸர் வந்து ஃபாரஸ்ட் பிளான்ஸ் கார்பரேஷன்ஸ் கீழே 1 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. பாருங்கள், சர்வேயர் போஸ்ட் வந்து ஹவுசிங் போர்டில் 10 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அந்த போஸ்ட்டும் இருக்குது. ஒரு சில போஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு சில கேண்டிடேட்ஸ் இதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் டிபார்ட்மெண்ட்டோட போஸ்ட் நேமோட மென்ஷன் பண்ணுறேன். கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கோங்க. ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் பார்த்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் ஒரு கிளாஸ் சொல்லிடுறேன், நீங்கள் பாருங்கள். அப்புறம் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் வந்து அதே எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே 26 காலி பணியிடங்கள் ஒதுக்குறாங்க. ட்ரைனிங் ஆஃபீஸர் கீழே 86 காலி பணியிடங்களும் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் நிறைய போஸ்ட் இருக்குது. ஓகேவா? அது நீங்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த கேட்டகரி வைஸ் கொடுக்குறாங்கங்கிறத பார்த்துக்கோங்க. சிவில் இன்ஜினியரிங்கில், டிராயிங்கில், மெக்கானிக்கில் இருக்குது, எலக்ட்ரீஷியனில் இருக்குது, டெக்னாலஜியில் இருக்குது, ஃபேஷன் டிசைன் டெக்னாலஜியில், ஃபிட்டரில் இருக்குது, ஃபுட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. நீங்கள் அது கேட்டகரி வைஸ் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஃபுல்லாகவே எதில் இருக்குது? எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் ஆஃபீஸரில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் கீழே காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு கீழே அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. 26 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸரும் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு கீழே 50 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவிலுக்கு கீழே ஹவுசிங் போர்டில் 35 காலி பணியிடங்களும், எலக்ட்ரிக்கலில் 4 காலி பணியிடங்களும் இருக்குது. ஓகேவா? அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம முக்கியமாக இன்னொரு அப்டேட் இதில் இருக்குது பாருங்கள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை கீழே இருக்க ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் அந்த போஸ்ட்டுமே இப்போ இந்த டிஎன்பிசியில் வந்துருச்சு. டிஎன்எஸ்டிசி கும்பகோணம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சேலம், மதுரைக்கு கீழே காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. மெக்கானிக்கலுக்கு அதே போல் எலக்ட்ரீஷியன்ஸ்க்கும் கும்பகோணம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சேலம், மதுரை கீழே காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் வெல்டரில் கும்பகோணம், சேலம், மதுரைக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஃபிட்டருக்கு கும்பகோணம், திருநெல்வேலி, சேலம் ஒதுக்கியிருக்காங்க. டீசல் மெக்கானிக்கு வந்து கும்பகோணத்துக்கு மட்டும் இருக்குது. அப்புறம் ஏசி மெக்கானிக்கு வந்து சேலமில் இருக்குது.
ஷீட் மெட்டலுக்கு வந்து கும்பகோணத்தில் இருக்குது, அது மாதிரி ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த டிஎன்எஸ்டி போக்குவரத்து துறையில் ஜூனியர் ட்ரேட்ஸ்மேனுக்கான எங்கே எவ்வளோ காலி பண்ணிடுங்கிறது தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அடுத்து 58வது கடைசியாக ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு பாருங்கள். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு கீழே தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் மின்சாரத்துறை கீழே 656 காலி பணியிடங்கள், நல்ல அதிகமான காலி பணியிடங்கள் உங்களுக்கு இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எலக்ட்ரிக்கலில் இது ஒரு நிறைய பேர் நான் திருப்பி சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, என்கிட்ட வந்து கேட்குறவங்களும் இருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். நான் சொன்னது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷனை தெளிவாக நீங்கள் ஒரு டைம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே போஸ்ட்டும் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தோம். இப்போ ஒரு சிலத்துக்கு சம்பளமும் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லெவல் 20, 15, 13, 11 அப்படிங்கிற மாதிரி இருக்குது, பார்க்க முடியுது. இதில் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் போக்குவரத்துக்கு அந்த ஜூனியர் ட்ரேட்ஸ்மெண்ட்டுக்கும் சம்பளம் இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். 18,000 56,900 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த இபி டிபார்ட்மெண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எலக்ட்ரிக்கல் இருக்குது இல்லையா, 656 காலி பணியிடங்கள், அதற்கு 21,100 67,100 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. மற்றது எல்லாமே லெவல் பேசிஸில் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அந்த பதவிகளுக்கு கல்வி தகுதி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வயது வரம்பை பார்த்துடலாம். இப்போ பொதுவாக நீங்கள் வந்து இந்த கேட்டகரி கீழே இருக்கீங்க, இந்த கேட்டகரி இல்லாமல் அந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசியில் ஓபிசிஎம், பிசிஎம் இதெல்லாம் இல்லாமல் மற்ற கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த கெமிஸ்ட் கிரேட் 1 போஸ்ட்டுக்கு அதிகபட்ச வயது 47 ஆகவும், உங்களுக்கு பிடபிள்யூடியா எக்ஸ் சர்வீஸ் மேனாக விடவாக இருந்தீங்கன்னா வயது தளர்வு இருக்குது. மற்ற சீரியல் நம்பர் 2லிருந்து சீரியல் நம்பர் 15 வரைக்கும் அதிகபட்ச வயது 32 ஆகவும், அப்புறம் வயது தளர்வு இங்கிட்ட இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து சீரியல் நம்பர் 16லிருந்து சீரியல் நம்பர் கிட்டத்தட்ட 50 வரைக்குமே உங்களுக்கு 37 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து சீரியல் நம்பர் 51லிருந்து சீரியல் நம்பர் 57 வரைக்கும் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட் அந்த ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் அந்த ஷீட் மெட்டல் வரைக்கும். ஓகேவா? அடுத்து நம்ம அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கீழே ஒரு போஸ்ட் வரதுக்கு 32 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது தளர்வு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யாராருக்கு? பிடபிள்யூபிடிக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு விடோ கேட்டகரிக்கு. இப்போ நம்ம பார்த்தது. அடுத்து நம்ம வயது வரம்பு யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிசியில் ஓபிசிஎம் வரவங்களுக்கு, பிசிஎம்க்கு, எம்பிசிக்கு, அதில் டிசிக்கு, எஸ்சிக்கு, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வயது தளர்வு என்னன்னு பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சீரியல் நம்பர் ஃபஸ்ட்லேருந்தே என்ன சொல்லியிருக்காங்க, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? உங்களுக்கு அதிகபட்ச வயது கிடையாது. எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, எந்த போஸ்ட் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட சீரியல் நம்பர் 51 வரைக்கும் ஜூனியர் இந்த ஓவர்சியர் வரைக்குமே உங்களுக்கு வயது தளர்வு, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு தான். அப்புறம் வயது தளர்வும் இருக்கும், அதையும் பார்த்துக்கலாம். அது இங்கிட்ட நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வரவங்களுக்கு வயது தளர்வு இருக்கிறவங்களுக்கும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஜூனியர் ட்ரேட்ஸ்மென்ஸ் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளுக்கும், எலக்ட்ரீஷியன்ஸுக்கு, வெல்டருக்கு, ஃபிட்டருக்கு, டீசல் மெக்கானிக்கு, ஏசி மெக்கானிக்கு, ஷீட் மெட்டலுக்கு இவங்களுக்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க வயது தளர்வு இருக்குது. என்னன்னாக்கா பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்க்கு 35 வயதுக்குள்ள இருக்கணும். எஸ்டி, எஸ்சி, எஸ்சிஏக்கு 40 வயதுக்குள்ள இருக்கணும். ஓகேவா? அப்படியே அவங்களுக்கு வயது தளர்வும் இருக்குது. 45, 50, அப்புறம் எக்ஸர்வீஸ் மேனா 53, விடவாக இருந்தீங்கன்னா 35, 40 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேவா? நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெளிவாக பாருங்கள். நான் சொல்கிறது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இருந்தாலும் நீங்கள் கவனச்சிதறலோட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. நான் சொல்கிறது கவனமாக பாருங்கள். அடுத்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனையும் தெளிவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து நம்ம இதுக்கான கல்வி தகுதி ஸ்டார்ட்டாக பார்த்துடலாம். இப்போ கெமிஸ்ட்ரி கிரேட் 1க்கு வந்து நீங்கள் எம்எஸ்சியில் அல்லது பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி ஆர் கெமிக்கல் டெக்னாலஜி, அது இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி முடிச்சிருக்கீங்கன்னா, பிஎஸ்சியில் நீங்கள் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்கன்னா அப்புறம் கெமிக்கல் டெக்னாலஜி ஆர் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, அதோட டிப்ளமோ இன் கெமிக்கல் டெக்னாலஜி ஆர் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஒரு சிலருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. மைனிங் சர்வேயருக்கு வந்து டிகிரியில் சிவில் அல்லது மைனிங்கில் டிப்ளமோ ஆர் சிவில் இன் மைனிங் அப்படி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து டிகிரி ஆர் டிப்ளமோ மைனிங் இன்ஜினியரிங் படிக்கலாம். இதில் பாருங்கள், இதில் டிகிரியும் வருது, பிபிடெக்கும் சேர்ந்து வரும். ஓகேவா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி வருதுங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்.
ஒரு சில டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது. ஓகேவா? அடுத்து ஓவர்சீஸ் ஜூனியர் டாக்குமெண்ட் ஆஃபீஸருக்கு டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இப்போ நம்ம ஒரு ஒரு பொதுவான இது நம்ம கல்வி தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க டிப்ளமோ மற்றும் ஐடிஐ முடிச்சவங்களுக்கு பெரும்பாலும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த நோட்டிஃபிகேஷனே டிப்ளமோ ஐடிஐ லெவல் நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேவா? இந்த சர்வே இருக்குது, அப்புறம் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ்க்கு இதெல்லாமே டிகிரியில் இல்லை நீங்கள் டிகிரி முடிச்சது டிப்ளமோ முடிச்சது ஐடிஐ சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது ஒவ்வொரு பதவிக்கும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒன்றுக்கும் நான் பார்த்து சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு ப்ரீஃபாக வீடியோ போகும். கல்வி தகுதி டிப்ளமோ ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் போஸ்ட்டுக்கு உங்கள் கல்வி தகுதிக்கு எந்தெந்த போஸ்ட் இருக்குன்னு பார்த்து நீங்கள் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு நிறையா கொடுத்துருக்காங்க டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்களுக்கு. அந்த அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு அதில் என்னங்கிறது 12th முடிச்சுட்டு அதுலேயும் டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க மாதிரியும் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து இப்போ நம்ம இதை கொஞ்சம் பார்த்துருவோம். என்னது, இந்த ஜூனியர் ட்ரேட்ஸ்மென்ஸில் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எஸ்எஸ்எல்சி முடித்து ஐடிஐ சர்டிஃபிகேட் முடித்து நீங்கள் அப்ரெண்டிஸ் அந்த இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதுதான் போக்குவரத்து துறைக்கில் அவங்க ஐடிஐ முடிச்சது தான் பெரும்பாலும் கேட்டிருக்காங்க. இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இபி டிபார்ட்மெண்ட்டு கீழே ஒன்று வருது பாருங்கள், எலக்ட்ரிக்கலுக்கு. அதுக்கு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள்இயில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா அந்த 650க்கு மேலே காலி பணியிடங்கள் வச்சு இபி டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்கல்ல, அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம டிப்ளமோ ஐடின்னு பொதுவாக சொன்னோம், அதை நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டு பாருங்கள். இதில் எதுவும் குழப்பம் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறோம். ஓகேவா? பர்டிகுலராக உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? இந்த பதவிகளுக்கு தேர்வு செய்யும் முறைன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஒரு ரிட்டன் எக்ஸாம் மெத்தட் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வச்சுருவாங்க. ஒரு சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரிட்டன் எக்ஸாம் வந்து நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சிலபஸ் நோட்டிஃபிகேஷன் கீழே இருக்கும், தெரிஞ்சுக்கணும். சப்ஜெக்ட் பேப்பரும் என்ன சப்ஜெக்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட் பேப்பரை நீங்கள் படிச்சுக்கோங்க. அது எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து இப்போ நம்ம ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஃபீஸ் முக்கியம். நீங்கள் ஏற்கனவே ஒன் டைம் ரெஜிஸ்டர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா 100 ரூபா கேட்டிருக்காங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 150 ரூபா கேட்டிருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் உங்களுக்கு 100 ரூபா தான். ஓகேவா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து முக்கியமாக நம்ம அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டிலே உங்களுக்கு எங்கெங்கே எந்தெந்த லொக்கேஷனில் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 38 இடத்துல உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குங்க. உங்கள் மாவட்டத்திலே இருக்கிறதுக்கு இருக்குது. அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், சிதம்பரம், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், நாகர்கோவில், கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சேலம், காரைக்குடி, தென்காசி, தஞ்சாவூர், நீலகிரி, தேனி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விழுப்புரம், விருதுநகர். ஓகேவா? இதில் ஒரு சில சிட்டிஸும் வருது, அதை நீங்கள் பார்த்து அந்த இடத்துக்கு நீங்கள் அப்ளை. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் உங்கள்கிட்ட இருக்குது, பக்கத்தில் இருக்கும். கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ஓரளவுக்கு பார்த்துட்டோம் நம்ம தெளிவாக. இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நோட்டிஃபிகேஷனை தரவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த பதவிகளை மிஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு கீழே வேலைவாய்ப்பு அறிவிப்பு டிப்ளமோ ஐடிஐ லெவலில் வந்திருக்கு. இதில் எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.